இறைமகன் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருள்தாரும் இயேசுவே நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மன்னிக்க மறக்கும் இயேசுவின் பிள்ளைகள் என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 21 முதல். பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டான். உடனே அப்பணியாளர் அவர் காலில் பணிந்து விழுந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாளர் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பெற்றிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என்று கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரை கெஞ்சி கேட்டான். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததையெல்லாம் கண்டபொழுது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார். அப்பொழுது தலைவர் அவரை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அன்புக்குரியவர்களே, கடவுள் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் மன்னிக்க வேண்டும். ஆனால் மன்னிக்க மறந்தவர்களாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில உரையாடல்களின் போது பகிர்ந்து கொள்வார்கள், என்னால் மன்னிக்க முடியவில்லை, என்னால் மறக்க முடியவில்லை, ஒரே இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம், ஒன்றாக இணைந்து பணி செய்கிறோம், ஆனால் மன்னிக்க முடியவில்லை. கணவன் மனைவியாக ஒரே இல்லத்திலே வாழ்கிறோம், ஆனால் மன்னிக்க முடியவில்லை. இப்படி மன்னிக்க தடுமாறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த ஓமையிலே அழகாக சொல்லப்படுகிறது. 2 பணியாளர்கள், ஒருவர் அதிக அளவிலே தன்னுடைய தலைவரிடமிருந்து கடன் பெறுகிறான். கடன் கட்ட முடியாத சூழலிலே அந்த தலைவர் ஒரு தண்டனை கொடுக்கிறார். அவருடைய மனைவி, பிள்ளைகள், சொத்து அனைத்தையும் விற்று கடனை அடைத்து விடும்படியாக அவன் தன்னுடைய தவறுக்காக, பிழைக்காக மன்னிப்பு கேட்கிறான், கால அவகாசம் கேட்கிறான். அந்த தலைவரும் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவரை மன்னித்து விடுகிறார். அந்த பணியாளரிடம் கடன் பெற்ற இன்னொரு பணியாளர் வந்து, மன்னிப்பு பெற்ற பணியாளரிடம் கடன் பெற்ற குறைந்த அளவு தொகை கடன் பெற்ற ஒரு பணியாளர் வந்து நிற்கிறார். அவராலும் கடன் திருப்பி செலுத்த முடியவில்லை. மன்னிப்பு பெற்ற அந்த நபர் தனக்கு கீழ் பணியாற்றிய அந்த நபருக்கு மன்னிப்பை கொடுக்காமல் அவரை தண்டிக்க முற்படுகிறார். இதை கேட்கும் பொழுது அல்லது வாசிக்கும் பொழுது நமக்கு அந்த முதல் பணியாளர் மீது கோபம் வரும். இவன் தன் தலைவரிடமிருந்து மிகப்பெரிய தவற்றிற்காக மன்னிப்பை பெற்றான். ஆனால் தன்னுடைய உடன் பணியாளருக்கு ஒரு சிறிய தவற்றிற்காக மன்னிப்பை கொடுக்க முடியவில்லை. மன்னிப்பை பெறுகிறான்,
ஆனால் இவன் மன்னிக்க முடியாமல் தடுமாறுகிறானே என்று அந்த முதல் பணியாளர் மீது கோபம் வரும். நாம் ஒவ்வொருவரும் பல நேரங்களிலே இந்த முதல் பணியாளரை போலத்தான் இருக்கிறோம். அதாவது பெரிய பெரிய தவற்றை செய்து அந்த தவறுகளுக்காக மனிதர்களிடமிருந்தும் மன்னிப்பை பெறுகிறோம் அல்லது எதிர்பார்க்கிறோம். அதுபோல கடவுளிடமிருந்தும் நாம் மன்னிப்பை பெறுகிறோம். ஆண்டவரே, நான் என்னுடைய பலவீனத்தினால் இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், என்னை மன்னியுங்க ஆண்டவரே என்று சொல்லி பாவ சங்கீர்த்தனத்திலே போய் அறிக்கையிடும் பொழுது அவர் முழுமையாக அந்த பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பழைய பாவங்களுக்காக அவர் நம்மை தண்டிப்பதில்லை, பழி வாங்குவதில்லை. மாறாக ஒரு குழந்தையை அதனுடைய தாய் அரவணைத்து எடுப்பதைப் போல ஒரு சின்ன தவறு செய்தாலும் எந்த ஒரு வெறுப்புணர்வும் இல்லாமல் ஒரு தாயானவள் பிள்ளையை அப்படியே கட்டி தழுவுவது போல கொடிய பாவங்கள் செய்திருந்தாலும் பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே அவர் நம்மை தழுவக்கூடியவராக, நம்மை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அதே மன்னிப்பை சக மனிதர்களுக்கு நாம் கொடுக்கிறோமா? பல நேரத்தில் அதை செய்யாமல் இருந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த மனிதர்களுடைய பகை உணர்வானது பல வகைகளிலே இருக்கிறது. முதலாவதாக நாள்பட்ட பகை. வருடங்கள் பல ஆயிருந்த போதும் கூட 40 வருடங்கள், 30 வருடங்கள், 25 வருடங்கள் என்று வருடங்கள் கடந்து இருந்த போதும் கூட மன்னிக்க முடியாமல், மறக்க முடியாமல், உரையாடாமல் பலரோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாள்பட்ட நோய் போல, நாள்பட்ட மரம் போல, நாள்பட்ட பகையை கொண்டு இருக்கின்றோம். இந்த நாள்பட்ட பகை என்பது மிக மோசமான ஒரு வியாதி. இந்த நாள்பட்ட பகை இதயத்திலே இருக்கும் பொழுது நம்மால் எந்த அறச்செயல்களையும் தூய உள்ளத்தோடு, நல்ல எண்ணத்தோடு, முழுநிறை மனதோடு செய்ய முடியாது. நாள்பட்ட பகை இதயத்திலே இருக்கும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்மை தொடாது. இந்த நாள்பட்ட பகை என்பது ஒரு நிலத்தின் மீது விரிக்கப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் பை போலத்தான் இருக்கும். எவ்வளவு மழை பெய்தாலும் அது அந்த நிலத்தை சென்று அடையாது. அதுபோல இதயத்திற்குள்ளே பகையை நாட்கணக்கிலே, வருடக்கணக்கிலே அடைத்து வைத்து கொண்டிருக்கும் பொழுது அருளானது உள்ளே செல்லாது. நாம் நடமாடும் மரக்கட்டைகளைப் போல அல்லது நடமாடும் விலங்குகளைப் போல வாழ்வோமே தவிர நல்ல விஷயங்களை நாம் பிறருக்கு கொடுக்கவும் முடியாது, நல்ல ஆசீர்வாதங்களை நாம் பெறவும் முடியாது. இரண்டாவது வகை மறக்க மன்னிக்க முடியாத பகை. என்னால் எனக்கு அவர் செய்ததை மறக்க முடியவில்லை. படுத்தால் அந்த பகைவருடைய நினைப்பு, அந்த பழைய நிகழ்வுடைய நினைப்பு, எழுந்தால் அந்த பழைய நினைவுகள், வேலை செய்தால் பழைய நினைவுகள். என்னால் அந்த பழைய காரியங்களை, எனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை, துரோகங்களை என்னால் மறக்க முடியவில்லை, மன்னிக்கவும் முடியவில்லை. அவரை மனதாரவோ அல்லது நேரில் சந்தித்தோ நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலையும் இல்லை. மறக்க முடியாமல், மன்னிக்க முடியாமல் இருக்கின்றோம். இப்படி நாம் இருப்பதால் நம்முடைய எதிரிகள் தோற்றுப்போவது கிடையாது, அவர்கள் அழிந்து போவது கிடையாது. மாறாக மறக்க மன்னிக்க முடியாமல் சுமைகளோடு நாம் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் நாம் நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். மனநோயாளிகளாக, உடல் வலிமை இழந்தவர்களாக, உடல் நலம் குன்றியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே மறக்க முடியாமல், மன்னிக்க முடியாமல் இருக்கும் பொழுது அது நம்மை முற்றிலுமாக உருகுலைத்து விடுகிறது. நம்முடைய பகையாளிகள் நலமாகத்தான் இருப்பார்கள், நாம் நோயாளிகளாக மாறிக்கொண்டிருப்போம். மூன்றாவதாக பழி வாங்க துடிக்கும் பகை. அதாவது இயேசு என்ன சொன்னாரோ அதற்கு எதிரான ஒன்று. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று முன்னோர்கள் சொன்னதைப் போல நீங்கள் இருக்க வேண்டாம், அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள் என்று அவர் சொன்னார்.
ஆனால் இன்றைக்கு நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், நற்கருணையை தவறாமல் உட்கொள்ளக்கூடியவர்கள், இயேசுவுடைய சீடர்கள், நாங்கள் நடமாடும் கிறிஸ்துக்கள் என்று மார்தட்டி கொள்ளக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு பழிவாங்கு துடிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய மனதை அவன் காயப்படுத்தி விட்டான், அதே போன்ற ஒரு காயத்தை அவனுக்கு நான் ஏற்படுத்தாமல் நான் விடமாட்டேன். என்னுடைய வியாபாரம் தோற்றுப்போவதற்கு அவன் பல சதிகளை செய்து விட்டான், அவருடைய வியாபாரத்தையும் நான் அழிக்காமல் விடமாட்டேன். என்னுடைய நற்பெயருக்கு இவன் களங்கத்தை ஏற்படுத்தி விட்டான், அதே போல அவனுடைய நற்பெயருக்கும் அவனுடைய குடும்பத்தினுடைய நற்பெயருக்கும் ஒரு அசிங்கத்தை, அவமானத்தை உருவாக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே நமக்கு தீங்கிழைத்தவர்களை பழிவாங்க துடித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த பழிவாங்க துடிக்கும் மனதினால் எந்த நற்செயல்களையும் புரிவது கடினமாக இருக்கும். அதே நேரத்தில் பழிவாங்க துடிக்கும் ஒரு மனிதனால் எவ்வளவு நல்ல விஷயங்கள் அவனை சுற்றி நடந்தாலும் அதை உணரவும் முடியாது. நான்காவதாக, உயிராய் நினைத்தவர்களை நினைக்கும் பகை. ஒரு காலத்தில் இவர்தான் என்னுடைய வாழ்க்கை, இவர்தான் என்னுடைய உலகம், இவர்தான் எனக்கு எல்லாமே என்று உயிருக்குயிராய் நேசித்த மனிதர்களை ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டு பகை உணர்வை வளர்த்து அவரை அழிக்க தேடக்கூடிய ஒரு மனநிலையிலே இன்று பலர் இருக்கிறோம். ஒரு காலத்திலே அவர் நமக்கு உயிராக இருந்தார், ஆனால் இன்று அவர் உயிரற்றவராய் இருப்பதை பார்க்க நாம் துடிக்கிறோம். ஒரு காலத்திலே அவருடைய வளர்ச்சி என்பது என்னுடைய வளர்ச்சியை விட முக்கியம் வாய்ந்ததாக எனக்கு இருந்தது, ஆனால் இன்று அவர் வீழ்வதை, அழிவதை நான் பார்க்க என் கண்கள் காண துடித்து கொண்டே இருக்கின்றன. ஐந்தாவது வகையான பகை, என்னை அழித்தாவது நான் என்னுடைய பகைவனை அழிக்க வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை படை தாக்குதல் போல. அதாவது நான் அழிந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய தொழில் ஒன்றுமில்லாமல் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை நடுத்தெருவிற்கு வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய நல்ல பெயரை நான் இழந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் எதிரி அழிய வேண்டும், அவன் நடுத்தெருவிற்கு வர வேண்டும் என்று சொல்லி என்னை அழித்தாவது, எதை இழந்தாவது அவனை இழக்கச் செய்ய வேண்டும் என்னும் ஒரு மனநிலையிலே பலர் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படி 5 விதமான பகை உணர்வுகள் இன்றைய மனிதர்களிடம், குறிப்பாக கத்தோலிக்கர்களிடம் இருந்து கொண்டு இருக்கின்றது. நம்முடைய பகையை ஒரு புறம் வைப்போம், நம்முடைய வெரைட்டிஸ் ஆஃப் பகைகள், நம்முடைய விதவிதமான பகைகளை ஒரு பக்கம் வைத்துட்டு, நம்முடைய நாதர் இயேசு, நம்முடைய தலைவரான இயேசு எப்படி அந்த பகைமையை அல்லது பகைமையை கையாண்டார் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். அல்லது பாவிகள் மீது அவர் எப்படிப்பட்ட ஒரு கரிசனையை செலுத்தினார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவர் பாவிகளை தேடி செல்லக்கூடியவராக இருந்தார். அதாவது தீங்கிழைப்பவர்களை, கொடுமை செய்தவர்களை அவர் தேடி செல்லக்கூடியவராக இருந்தார். நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இயேசு ஏழைகளை அதிகம் நேசித்தார். ஏழைகளை துன்புறுத்துவது இயேசுவை துன்புறுத்துவதை போன்று அவர் உணர்ந்தார். சக்கேயு என்னும் மனிதன் ஏழைகளை அநியாயமாக வதைத்து வாழ்ந்த ஒரு மனிதன், கிட்டத்தட்ட இயேசுனுடைய எதிரி என்று கூட நாம் அவரை சொல்லலாம். ஆனால் அந்த சக்கேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். மரத்திலே ஏறி இயேசுவை தூரத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது இயேசு அவரை பார்த்து, சக்கேயு கீழே இறங்கி வா என்று சொல்லி இவர் அந்த சந்திப்பை முன்னெடுக்கிறார். சக்கேயு தூரத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்றுதான் விரும்பினார். இயேசு அவரை அழைத்து அவரை தேடி அவருடைய இல்லத்திற்கு சென்று உரையாடலை மேற்கொண்டு அவருடைய மனமாற்றத்திற்கு அங்கு காரணமாக இருக்கிறார். அதாவது இயேசு பாவிகளை தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். இரண்டாவதாக, இயேசுனுடைய அந்த பாவம் பற்றி அல்லது பாவிகள் மீதான அணுகுமுறை என்று பார்க்கும் பொழுது, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வருகிறார்கள். எல்லோரும் கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இயேசு
உங்களில் குற்றமில்லாதவர் கல்லை எறியுங்கள் என்று சொல்லி அந்த பெண்ணை காப்பாற்றுகிறார். அதன் பின்பு அம்மா இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி புது வாழ்க்கைக்காக அவரை அனுப்பி வைக்கிறார். அதாவது அந்த இடத்துல பழைய வாழ்க்கையை பற்றி குத்தி காட்டவில்லை. அவருடைய பழைய பாவங்களை பற்றி இயேசு ஒரு பெரிய ஆராய்ச்சி அந்த இடத்திலே மேற்கொள்ளவில்லை. பழைய பாவங்களை எல்லாம் எதையுமே நினைவில் கொள்ளாமல் புதிய வாழ்விற்கு அவரை அனுப்பி வைக்கிறார். அதாவது இயேசு தன்னுடைய எதிரிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள், சமுதாயத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இயேசுடைய எதிரிகள். தன்னுடைய எதிரிகளில் ஒருவராக கருதப்பட வேண்டிய அந்த பெண்மணியை அவர் பழைய பாவங்களை குத்தி காட்டாமல், பழைய துரோகங்களை, பழைய பாவங்களை அவர் கணக்கெடுக்காமல் புதிய வாழ்க்கைக்காக அனுப்பி வைக்கிறார். இந்த ஊதாரி மைந்தன் ஓமையிலே, இயேசு சொல்லக்கூடிய அந்த ஓமையிலே அருமையான ஒரு செய்தி தரப்படுகிறது. அதாவது எதிரி அல்லது பாவம் செய்தவர்களை கடவுள் இழந்த எல்லாவற்றையும் கொடுத்து வரவேற்கிறார். இந்த ஊதாரி மைந்தன் ஓமையிலே இளைய மகன் தந்தையிடமிருந்து கோபித்து கொண்டு எல்லா சொத்துக்களை எல்லாம் பிரித்து பங்கு வைத்து அவற்றை எல்லாம் தவறான வழிகளிலே செலவிட்டு ஒரு கட்டத்திலே சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் பன்றிகளோடு உணவு உட்கொண்டு பன்றிக்கு கிடைக்கக்கூடிய உணவை கூட உண்ண வழி இல்லாமல் அவர் மனம் மாறி மனம் திருந்தி தந்தையை நோக்கி வருகிறார். அவர் தந்தையை நோக்கி வரும்பொழுது, நான் என்னுடைய தந்தையினுடைய மகனாக கருதப்பட தகுதியற்றவன், ஏனென்றால் நான் என்னுடைய மண்ணக தந்தைக்கு எதிராகவும் விண்ணக தந்தைக்கு எதிராகவும் பாவம் செய்திருக்கிறேன். ஆகவே நான் என்னுடைய தந்தையினுடைய பணியாளருள் ஒருவராக நான் இருப்பேன் என்று சொல்லிதான் வருகிறார். ஆனால் அந்த தந்தை அந்த மகனுக்கு மோதிரத்தை அணிவித்து, மிதியடிகளை கொடுத்து, புத்தாடை அணிவித்து, விருந்துண்டு கன்றை அடித்து, கொழுத்த கன்றை அடித்து விருந்து செய்து அவரை வரவேற்கிறார். எதனுடைய அடையாளம் என்றால், இழந்த எல்லாவற்றையும் நான் உனக்கு மீண்டும் தருகிறேன் என்பதனுடைய அடையாளமாக இவற்றையெல்லாம் அந்த தந்தையானவர் தன்னுடைய இளைய மகனுக்கு செய்விக்கிறார். இயேசு இந்த ஊமையின் மூலமாக தரக்கூடிய செய்தி என்ன என்றால், பாவிகள் அல்லது கடவுளுடைய எதிரிகள் மீண்டும் மனமாறி வரும்பொழுது அவர்களுக்கு தண்டனையை தரக்கூடியவர் அல்ல கடவுள், மாறாக அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கக்கூடியவர். நீ அப்படி பாவம் செய்தா, இப்படி இருந்தா என்று குத்தி காட்டாமல் இழந்த எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக கடவுள் இருக்கிறார். கடவுளுடைய தன்மை இது என்று சொல்லி காட்டுகிறார். அதுபோல இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அருமையான ஒரு ஜெபத்தை சொல்கிறார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன்னை கொடுமைப்படுத்த எல்லோரையுமே இயேசு மன்னிக்கிறார். அதாவது இயேசுனுடைய வாழ்க்கை, போதனை, அவருடைய கடைசி மூச்சு எல்லாமே மன்னிப்பை மையமாக கொண்டதாக இருந்தது. அதாவது தனக்கு எதிராக, தன்னுடைய கொள்கைகளுக்கு எதிராக தவறு செய்தவர்களை அவர் தேடி செல்கிறார். பழைய நினைவுகளை எல்லாம் குத்தி காட்டாமல் புதிய ஒரு வாழ்க்கைக்கு வழியை தேடக்கூடியவராக இருக்கிறார். பாவிகள் மனம் மாறும் பொழுது, தன்னுடைய எதிரிகள் மனம் மாறும் பொழுது அவர்களுக்கு தேவையான எல்லா அருள் நலன்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தனக்கு எதிராக தன்னுடைய உயிரை அழிக்க நினைத்தவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவராக பரிந்து பேசக்கூடியவராக இயேசு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோருமே பெருமை அடைகிறோம். நான் இயேசுவின் பிள்ளை என்பதிலே. நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை போல நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை போல மன்னிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இயேசுவுடைய சீடராவதற்கு தகுதி பெறுவோம். அதையும் தாண்டி குடும்பத்திலே நம்மால் ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, நல்ல பிள்ளையாக, அலுவலகத்திலே ஒரு நல்ல பணியாளராக, ஒரு தலைவராக இருக்க முடியும். நாம் மன்னிக்காமல், மறக்காமல், பகை உணர்வோடு அலையும் பொழுது பிறருக்கு நாம் எப்படி காட்சி அளிப்போம் என்றால்,
மனித உருவில் நடமாடும் ஒரு வனவிலங்காக காட்சியளிப்போம். மன்னிக்க முடியாமல் இறுகிய உள்ளத்தோடு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மனித உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் செய்வதைப் போலத்தான் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும். ஆகவே இயேசுவின் பிள்ளைகளாக வாழ விரும்பும் நாம் இயேசுவை போல மன்னிப்போம், மறப்போம், நல்லுறவோடு வாழ்வோம். ஆமேன். Surakimo Verbo